जय जगन्माता देवी बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधे साधे ह्रीं ओम स्वाहा. சில குடும்பங்களில் கல்யாணமாகி பல வருஷ காலம் கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒரு மனசுடன் இருப்பாங்க. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவளுக்குள்ளே பிரச்சனைகள் உருவாகும். ஆரம்ப காலத்தில் ஜாதகம் பார்க்கும் பொழுது ரொம்ப பொருத்தம் இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. உண்மையில் பொருத்தம் இருக்கத்தான் செய்கிறது, ஜாதகப்படி பொருத்தம் இருக்குது. ஆனால் அப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணமாகி 10-15 வருஷ காலம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்க இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப எனிமீஸாக இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே சதா சண்டை போட்டுக்கொண்டே இருக்காங்க, பரஸ்பரம் பார்க்காமல் இருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பல பேரும் ஜோதிஷம் தெரிஞ்ச ஆளுகளே கேட்டிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் என்றால் அங்கே பொருத்தம் இல்லாய்மை அல்லை. எந்த காலத்தில் ஜாதகம் எடுத்து பார்த்தால் தெரியும், எந்த காலத்தில் இவாளுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கிறதோ அந்த காலத்தில் இவாளுக்குள்ளே தசாநாதன்மார் சத்ருக்களாக இருக்கும். நவகிரகங்களில் சத்ரு கிரகங்களும் மித்ர கிரகங்களும் உதாசீன கிரகங்களும் இருக்கிறது. சில கிரகங்கள் பரஸ்பரம் பார்த்தால் சண்டை உண்டாகும், எனிமீஸாக இருக்கும். சில கிரகங்கள் பரஸ்பரம் பார்க்கும் பொழுது சேரும் பொழுது ரொம்ப ஆனந்தம் உண்டாகும், அன்புண்டாகும், பாசம் உண்டாகும், ஒற்றுமை உண்டாகும். சில கிரகங்கள் இது ஒன்றுமே இல்லை, அப்படியே உதாசீனமாக இருக்கும். இங்கே கிரகங்களுக்கு மட்டுமல்ல ராசிகளுக்கும் இப்படி சத்ரு மித்ர உதாசீனங்கள் இருக்கிறது. இப்போது 2 பேருடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருடையும் ஜாதக பிரகாரம் சத்ரு கிரகங்களுடைய தசாகாலம் வரும் பொழுதுதான் இந்த மாதிரி உள்ள சண்டைகள் வழக்குகள் உண்டாகிறது. இதே சத்ரு கிரகங்கள் சந்திரனோடு நீஜத்தில் இருக்கப்பட்ட சந்திரனோ இல்லை தேய்பிறையில் இருக்கப்பட்ட சந்திரனோ ஆகியிருந்தால் அதுக்கு மானி யோகம் கூட இருந்தால் இங்கே சந்தேகங்கள் கூட உண்டாகும். 15 வருஷ காலம் புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சந்தேகம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க, பரஸ்பரம் ஒற்றுமையாக விசுவாசமாக இருந்தாங்க. இப்போ புருஷனுக்கு பொண்டாட்டி மீது சந்தேகம், வைஃபுக்கு கணவன் மீது சந்தேகம். இந்த சந்தேக வியாதி வந்தாச்சுனாலே வாழ்க்கை தொலைஞ்சு போய்விட்டதுன்னு அர்த்தம், நாசமாக போச்சுன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஜாதகத்தில் பொருத்தமில்லாய்மை அல்லை. பொருத்தமுள்ள ஜாதகங்களாக இருந்திருந்தாலும் இப்படி உண்டாகும். இதற்கு தான் தசாசந்தி காலம் சில ஜாதகங்களில் கேரளாவில் எல்லாம் பார்க்கப்பட்ட தசாசந்தி பார்க்கும். ஆனால் தசாசந்தி தோஷம் இல்லை என்றால் கூட இந்த கிரகநாதன்மார் தசாநாதன்மார் சத்ருக்களாக இருக்கும் பொழுது புருஷன் பொண்டாட்டி இவருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சத்ருக்களாக இருக்கும்பொழுது ப்ராப்ளம் உண்டாகத்தான் செய்யும். இது சுவாபாவிகம்தான். அந்த நேரத்தில் இவங்க 2 இடம் உத்தியோகமாக இருந்தால் 2 இடங்களில் பிரிஞ்சிருந்தால் நல்லது, பெரிய சண்டை வழக்குகள் நடக்காது. ஆனால் அது எப்பவும் பிராயோகிகமாக இருக்காது இல்லையா? வீட்டுக்குள்ளே ஒன்றா வாழ வேண்டும். இதற்கு என்ன பண்ண வேண்டுமானால் இந்த ப்ராப்ளம் அந்த தசாநாதனாக இருக்கப்பட்ட கிரகங்களை சாந்தி செய்ய வேண்டும், கிரக சாந்தி செய்ய வேண்டும். அதே மாதிரி வீட்டில் கணபதி ஹோமம் செய்ய வேண்டும். அந்த கணபதி ஹோமத்திலேயே சம்வாத சூக்த ஹோமம் செய்ய வேண்டும். கேரளத்திலே ஆயிருந்தாலும் மலையாளி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐகமத்திய சூக்தம் அப்படி சொல்லுவாங்க. சம்வாத சூக்தம் ஐகமத்திய சூக்தம் இது 2 ஒன்று தான். அப்போது இந்த தோஷம் மாறிவிட்டு நல்லதுண்டாகும். இப்படி உண்டாகவில்லை என்றால் கூட வீட்டில் வருஷத்தில் ஒரிக்கல் ஆவது ஒரு முறையாவது வீட்டில் கணபதி ஹோமம், லக்ஷ்மி பூஜை, சுதர்சன ஹோமம் செய்கிறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு இங்கே உள்ள
நம்ம நாட்டில எல்லாம் இப்போ நிறைய பேர் ஃப்ளாட்டில் தங்கியிருப்பாங்க. அங்கே ஒரு கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணுறது கூடிய வாய்ப்பு இருக்காது, சௌகரியங்கள் இருக்காது. அப்படியா இருந்தால் பக்கத்தில் க்ஷேத்திரங்கள் இருந்தால் அங்கே பண்ணுங்கள். வீட்டில் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். முடியவில்லையா, க்ஷேத்திரத்தில் பண்ணுங்கள். மாதத்தில் எல்லா மாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லையா, வருஷத்தில் 2 வாட்டியாவது பண்ணுங்கள் கணபதி ஹோமம். வீட்டில் இதே மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சம்வாத சூக்த கணபதி ஹோமம் செய்ய வேண்டும், வீட்டிலே தான் செய்ய வேண்டும். இல்லை க்ஷேத்திரத்திலேயா இருந்தாலும் அது உங்களுக்கென்று தனியாகவே செய்ய வேண்டும். க்ஷேத்திரங்களில் எல்லாம் கோமனாக பண்ணுவாங்க இல்லையா, கணபதி ஹோமம் 10 பேர் 20 பேர் இல்லை 100 பேர் அவங்கள பேரில் பண்ணுவாங்க. அது ஐஸ்வர்யம் உண்டாகுவதற்கும் விக்னங்கள் இல்லாமல் இருக்குவதற்கும் ரொம்ப விசேஷம். ஆனால் நமக்கென்று ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அது நாம் தனியாகவே செய்கிறது நல்லது. எப்பவும் நமது வீட்டில் நமது இல்லத்தில் கணபதி ஹோமம், லக்ஷ்மி பூஜை, சுதர்சனம் இது 3 பண்ணுறது ரொம்ப விசேஷம். கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது தோஷங்கள் எல்லாம் விக்னங்கள் எல்லாம் மாறி தோஷங்கள் எல்லாம் மாறி போய்விடும். லக்ஷ்மி பூஜை பண்ணும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், லக்ஷ்மி தேவியோட வாசம் அங்கே உண்டாகும். சுதர்சன ஹோமம் பண்ணும்போது சத்ரு தோஷங்கள் உண்டாகாது, கிரக தோஷங்கள் உண்டாகாது, ஆபிச்சாரம் செய்வன தோஷங்கள் இருந்தால் அது மாறி போய்விடும். இந்த மாதிரி உள்ள யாகங்கள் வருஷத்திலே ஒரு முறையாவது வீட்டில் வச்சு பண்ணியாச்சினால் ரொம்ப விசேஷம். வீட்டில் ஐஸ்வர்யம் குறையாமல் இருக்கும். ஜாதகத்தில் உள்ள தோஷங்களுக்கு எப்போவுமே ஜாதகம் பார்த்து தாந்திரிக விதிப்படியுள்ள பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இப்போ நான் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களுக்கு தாந்திரிகம் தான் வேணும் அப்படி கிடையாது. வைதிகம் பண்ணலாம், ஆகமம் பண்ணலாம். வீட்டில் செய்யப்பட்ட கணபதி ஹோமம், தேவி பூஜை, சுதர்சனம் இதெல்லாம் வைதிக பூஜைகளே மதியாகும். அதுவே போரும். அதிலிருந்தே நமக்கு எல்லா அபீஷ்ட சித்தியும் உண்டாகும். ஆனால் தோஷம் என்று இருந்தால், செய்வனே இருக்கு என்று இருந்தால், பெரிய வீட்டில் பெரிய கலகமாக இருக்கிறது அப்படியெல்லாம் இருந்தால் அதுக்கு ஜாதகம் பார்த்து ஜாதகத்தில் உள்ள தோஷங்களுக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதாவது ரோகம் இருந்தால் ரோகத்துக்கு தகுந்த மருந்து, ரோகம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் நல்ல ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும், எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் தேவை இருந்தால், இல்லையா? இல்லாமல் ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்றதுல அர்த்தம் இல்லை. ரோகம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. நம்மளோட எனர்ஜி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு எனர்ஜி தரப்பட்ட ஏதாவது டானிக் மாத்திரை வாங்கி சாப்பிட்டால் போதும் இல்லையோ? அதுபோல் வீட்டில் நமக்கு தோஷம் ஒன்றும் இல்லை என்றால் கூட வீட்டில் சுபிட்சமாக இருக்கிறதுக்கு, விக்னங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? வாழ்க்கையில் விக்னங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும், தீர்க்காயுசாக இருக்க வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் விஜயங்கள் உண்டாக வேண்டும், பராஜயம் உண்டாகக்கூடாது. இதற்கு இந்த 3 விஷயங்கள் ரொம்ப விசேஷமானது. கணபதி ஹோமம், லக்ஷ்மி பூஜை, கேரளத்திலே இருந்தால் பகவதி சேவை அப்படி சொல்லுவாங்க. பகவதி சேவை என்று சொல்லப்பட்டது லக்ஷ்மி பூஜையே தான். ஆனால் இது சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளுகள் பண்ணினால்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இல்லை என்றால் நீங்கள் உங்களோட காசு கொடுத்து ஒரு வினையை விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஹோமங்கள் நடக்கும்போது புகை வரக்கூடாது. இதுக்கு முன்னே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், அதனால இப்போ அது விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை. ஹோமம் நடக்கும்போது அதிலிருந்து தூபம் வரக்கூடாது, புகை வரக்கூடாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு பலன் இல்லை என்று மட்டுமல்ல, ஒரு சாபம் உண்டாகும், துரிதமும் தாரித்யமும் துக்கமும் உண்டாகும். அப்போ அக்னி நிமித்தம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். அவனே கூப்பிட்டு அவங்கிட்ட நீங்கள் கணபதி ஹோமமும் பகவதி சேவையும் இல்லை லக்ஷ்மி பூஜையும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அவர் வந்து அதை பண்ணியாச்சுனால் கண்டிப்பாக உங்களுக்கு செய்யப்பட்ட பூஜைக்கு சம்பூர்ண பலன் உண்டாகும். இல்லை என்றால் பணம் செலவு ஆகுமே தவிர அதிலிருந்து தோஷங்கள் உண்டாகுமே தவிர நல்லது ஒன்றும் உண்டாகாது. வியாதிக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் இந்த பரிகார கர்மங்களும். வியாதிக்கு மருந்து சாப்பிட்டால் நமக்கு குணமாகிறது இல்லையோ? கண்டிப்பாக ஆகிறது உண்டு. அதே மாதிரி
தோஷங்கள் என்ன என்று தெரிஞ்சு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாகவே அதிலிருந்து வெளியில் வந்து விடலாம். எல்லா பஞ்சாங்கங்களிலேயும் எல்லா ஜோதிஷ கிரந்தங்களிலேயும் வேத சாஸ்திரங்களிலே இது சொல்கிறது உண்டு. அப்படி தெரிஞ்ச ஆளுகள் பண்ண வேண்டும். அப்படி பண்ணியாச்சுனால் தோஷங்கள் உண்டாகாது. அப்போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே என்னைக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மாதாபிதாக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? நமக்கு சுபிட்சமாக இருக்க வேண்டும். விக்னங்கள் தடசங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு எல்லா மாதத்துலேயும் ஒரு கணபதி ஹோமம் வீட்டுக்கு பக்கத்தில் க்ஷேத்திரங்கள் இருந்தால் அங்கே கொடுங்கோ. அப்புறம் 3 மாதத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ இல்லை வருஷத்தில் ஒரு வாட்டியோ உங்கள் வீட்டில் வச்சு ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கோ. அது காலையிலே நடக்கும். ஈவினிங் லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கோ. அதே மாதிரி சுதர்சன ஹோமம் பண்ணுங்கோ. இனி சுதர்சன ஹோமம் இல்லை என்றால் கூட மஸ்ட் கணபதி ஹோமம் தேவி பூஜையும் கண்டிப்பாக அது பண்ணி பாருங்களேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பித்ரு பிரீதி செய்ய வேண்டும். உங்களுக்கு ஜென்மம் கொடுத்தவரிடம் நீங்கள் கடப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி அப்படி தானே நமக்கு ஜென்மம் கொடுத்தாங்க. நல்ல ஒரு ஜாதகத்துடன் நீங்கள் பிறந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக அவங்களோட முன்னோர் செய்த புண்ணியம் தான் அது. உங்களுக்கு வாழ்க்கையில் சுகமும் சந்தோஷமும் சமர்த்தியும் அழகும் ஆரோக்கியமும் எல்லாம் இருக்கு என்றால் அதற்கு யாருக்கிட்ட நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறது? முக்கியமாக உங்களோட பேரண்ட்ஸுக்கிட்ட கடமைப்பட்டிருக்கிறது. அப்புறம் உங்களோட முன்ஜென்மம் புண்ணியம். அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கிட்ட நம்ம கடமைப்பட்டு இருக்கிறதுனால நம்ம அவர்கிட்ட அவரை உயிரோடு இருக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கு என்றால் அவரை சந்தோஷமாக வைக்க வேண்டும். இல்லை என்றால் அவரோட சந்தோஷத்துக்காக ஆத்மசாந்திக்காக வேண்டிய பூஜைகள் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம்தான். அதுக்கு தர்ப்பணம் செய்யலாம் பிராமணன் ஆகியிருந்தால். இல்லை என்றால் திலஹோமம் செய்ய வேண்டும். நாம் என்னெல்லாம் பரிகாரங்கள் பண்ணியிருந்திருந்தாலும் பிதற்களோட பிரீதி இல்லை என்றால் அது ஒர்க் அவுட் ஆகாது. மகாபாரதத்திலே எல்லாம் பாருங்கோ. மகாபாரதத்திலே ராமாயணத்திலே எல்லாம் ராமாயணத்திலே ஸ்ரீராமச்சந்திரன் தர்ப்பணம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகாபாரதத்தில் பாருங்கோ, சாட்சால் ஸ்ரீகிருஷ்ண பகவானே தர்ப்பணம் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. ஈஸ்வரனாகவே இருக்கப்பட்ட அது சாட்சால் மகாவிஷ்ணு பகவானே பூமியில் வந்து பிறந்துட்டு அவங்களே தர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அப்போது சராசரி மனுஷனாக இருக்கப்பட்ட நாம் கண்டிப்பாக அது பண்ணித்தான் ஆக வேண்டும். பித்ரு பிரீதி உண்டாக வேண்டும். அதுக்கப்புறம்தான் ஈஸ்வர பிரீதி. அந்த ஈஸ்வர பிரீதியிலே ரொம்ப முக்கியமானது கணபதி ஹோமம். அப்புறம் பகவதி சேவை, அதாவது லக்ஷ்மி பூஜை. தேவை இருந்தால் சுதர்சன ஹோமம், அது மஸ்ட் அல்லை. இது ரெண்டும் மஸ்ட் தான். விக்னங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சகல சௌபாகியங்களும் அஷ்டலக்ஷ்மி தான். ஆயுசு, ஆரோக்கியம், தனம், சந்தானம் எல்லாமே அதில் கிடைக்கும். ஆனால் தெரிஞ்சவன் பண்ணினால்தான் அது சித்திக்கும். அது உங்களோட புத்தி தான் நீங்கள் உபயோகிக்க வேண்டும். யார் இவன் இது செய்யக்கூடிய அறிவும் யோகியதையும் இவனுக்கு இருக்கா என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் பண்ணி பாருங்களே, வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு ஆத்ம சந்திருப்தி கிடைக்கும். ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் ஐஸ்வர்யம் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணுனா தான் தெரியுமே தவிர சொல்லி இதோட மகத்தங்கள் புரிய வைக்க முடியாது. ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபிஷ்டம் சாதே சாதே ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.